முடி சடாமகுடம் என்கிற விரிசடை தாழ் சடை அப்படிங்கிற சடை தான் அவருக்கு யா. அப்போ ந ம சி வா ய இது மந்திரம் அப்படிங்கும்போது ஒருவாறு சொல்லணும். அதுவே நடராச வடிவத்தை தியானிக்க வேண்டுமென்றால் வேறு மாதிரி சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ ஜபமாலை எடுத்துக்கொண்டோம், 108 முறை நமசிவாயம் சொல்லணும். அப்போ என்ன பண்ணுவோம்? நமசிவாய 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 நமசிவாயன்றோம். ஒரு தடவை சொன்னால் ஒரு மணி தள்ளணும், ஒரு தடவை சொன்னால் தள்ளணும். இங்கே நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லி தள்ளிக்கிட்டே போகிறது. இதுவே இதே மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த பாடல் சொன்ன மாதிரி தியானம் பண்ணணும். எப்படி? ந அப்படின்னா திருவடி உங்கள் அறிவில் நிற்கணும். மா அப்படின்னா வயிற்று பகுதி தெரியணும். சி அப்படின்னா 2 தோள் தெரியணும். வா அப்படின்னா முகம் தெரியணும். யா அப்படின்னா முடி தெரியணும். எப்படிங்க தெரியும்? நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க, நானா திருவடி, மானா வயிறு, சீனா 2 தோள் அப்படின்னா. ஆமாம் சொன்னேன், சரி. உங்களுக்கு தெரியணுமே. எப்போ தெரியும் அப்படின்னா நடராசரை போய் பார்க்கும்போது இப்படி சொல்லி சொல்லி பார்க்கணும். எது? நான் திருவடி, நானா திருவடி அப்படின்னு பார்த்து பார்த்து அறிவில் ஸ்டோர் பண்ணணும் இல்லைங்களா? நீங்கள் பார்த்ததை அந்த எழுத்து இதை குறிக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போதே பதிவு பண்ணால் தான் கண்ணை மூடி உட்காந்து நானா திருவடி தெரியும். இல்லைன்னா நானா நான் தான் தெரியும், திருவடி தெரியாது. சில பேருக்கு நானா நான் தான் தெரியுவனே ஒழிய நான் தெரியாது இல்லையா? நானா நான் தான் அப்படின்னு நினச்சிட்டு போனவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை. அப்போ நகரம். அப்போ நீங்கள் கோயிலுக்கு போனால் நடராசரை தரிசிக்கும் போது நல்லா கண்ணை திறந்துட்டு பார்க்கணும். கண்ணை இருக்க மூடிட்டு பார்க்கக்கூடாது, சரிங்களா? கண்ணை திறந்து பார்க்கணும். பார்க்கும்போது கவனமாக ந ம சி வ ய. அப்போ இதுதாங்க தியானம். நீங்கள் இப்படி கண்ணை மூடி உட்காந்துட்டீங்க, நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னா நான் நமசிவாய நமசிவாயின்னு சொல்லி தியானம் பண்ணக்கூடாது, அது ஜபம். நமசிவாய நமசிவாயின்னு சொன்னீங்கன்னா அது ஜபம். ந ம சி வ ய அப்படின்னு நான் ஒவ்வொரு எழுத்தாக மெல்ல 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 சொல்லிக்கிட்டே தியானா அது தியானம். அப்போ நான் கண்ணை மூடி உட்காரும்போது நான் என்ற எழுத்து சொல்லும்போதே திருவடி வந்துடணும். மானா வயிற்றுப்பகுதி வந்துடணும். சீனா 2 தோள் வரணும். யானா முகம் வரணும். யானா யா முடி. அப்படி நம சிவாய அப்படிங்கிற வடிவம். இது நீங்கள் நம்ம முதல்லாம் இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. நாமெல்லாம் படிக்கிற காலங்களில் இந்த பேப்பரில் ஒரு சிங்கம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிங்கம் இருக்கும், ஒரு கோடு கோடு அப்படி போட்டிருக்கும். அதை ஒரு கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இப்படி நவுத்துனோம்னா முழு வடிவம் தெரியும், இப்படி நவுத்துனா வடிவம் தெரியாது, ஒரு வாரி இருக்கும். அந்த மாதிரி பேப்பர்லேயே வச்சுக்கிட்டு நகுத்தி பார்த்து முழு வடிவத்தை காணலாம். நவுத்தினா வடிவம் மறைஞ்சிடும். இது ஒரு முறை. இன்னொன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபிலிம் ரோல் நம்ம பழைய காலங்களில் திரைப்படங்களில் எடுக்கும்போது ஃபிலிம் ரோல்னு ஒன்று பயன்படுத்தியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த காட்சி நான் இருக்கேன், கையை அப்படி தூக்குறேன் அப்படின்னா இங்கிருந்து நான் தூக்குற அந்த வேகத்தை பொறுத்து எத்தனை நிமிடம் அந்த ஆயிருக்குதோ அந்த நிமிடத்துக்குள்ளே அந்த ரோல் படம் எவ்வளோ ஓடி இருக்குதோ அதில் அந்த காட்சி பதிவாகும். அப்போ ஒரு சின்ன ஃபிலிமில் ஒன்று பார்த்தீங்கன்னா கை இங்கே நிற்கும், அடுத்ததில் இங்கே நிற்கும், அடுத்ததில் இங்கே நிற்கும், அப்படின்னா அங்கே நிற்கும். இது கண்டினியூவாக நிற்காது. நல்லா நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க, ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான். ஏன் அந்த படம் ரோல் இப்படி போயிட்டுருக்குது, நான் நடித்து கொண்டு இருக்கிறேன். என்ன அந்த ஃபிலிம் ரோல் படம் ஷூட் பண்ணும்போது அடுத்தடுத்து நிற்கும். ஆனால் அதையே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நான் கையை தூக்குன மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த 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 ஒரு 2-3 வினாடிக்குள்ளே அந்த 3 படம்னா 3 படம் கடந்து போகுது பாருங்கள். அப்போ என்ன ஆகும்னா அது இயங்கி கொண்டு இருப்பது போல் காட்டும். ஆனால் அந்த ஃபிலிமை கட் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கியில் ஒரு கை நிற்கும். நான் சொல்கிறது புரிந்திருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. இதுவும் புரியலன்னா தலைக்கு மேலே ஓடுற காத்தாடி பார்த்துக்குங்க. ஏன்? அது 3 இறகு இருக்கிறது. இப்போ கண்ணில் இப்போ பார்க்கும்போது 3 தெரியுதான்னு கேட்டால் இல்லை, ஒரே வட்டம் தான் தெரியுது. நடுவில் ஒரு வட்டம் தெரியுது, காற்றாடியினுடைய எல்லையில் ஒரு வட்டம் தெரியுது. ஆக இதில் எத்தனை இறகு இருக்குது, 3, 4, 5 கேட்டால் நிறுத்தினாத்தான் தெரியும். ஓடும்போது தெரியல.
அப்போ நிற்கும்போது 3 இறகு இருக்கக்கூடிய இந்த காற்றாடி சுழன்று கொண்டு இருக்கும்போது ஒரு வட்டத்தை காட்டி நிற்குது அல்லவா, அதே மாதிரி தாங்க. ந ம சி வா ய ந ம சி வா ய அப்படின்னு அந்த வடிவம் நின்றுச்சுன்னா நடராசர வடிவம் அப்படி நின்றுக்கும். இவ்வளோதான் விஷயம். அப்போ நமசிவாயன்னா நிற்காது. ந ம சி வா ய ந ம சி வா ய அப்படின்னு மெல்ல 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 சொல்லணும். அப்போ தான் நீங்கள் அதுக்கு பேர் தான் தியானம் என்று பெயர். இப்படி தியானிக்கும் போது உங்களுக்கு அந்த வடிவம் அப்படியே அடுத்து 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 அப்படியே ஆழமாக பதிஞ்சிடும். அப்போ நம்ம திருக்கோயில் போகும்போது அந்த திருமேனியை முதல்ல அப்படி பார்க்கணும். பார்த்த பிறகு அதை தியானிக்கணும். இது ஒரு முறை. அப்போ நமசிவாயன்னு சொன்னால் எப்படி தெரிவார் அப்படின்னு கேட்டால் இந்த வடிவத்தில் பார்க்கலாம். ஆடும் படிகள் இறைவனுடைய ஆனந்த அந்த ஆடுகிற கூத்தை பற்றி நீ கேட்டப்பா, நான் சொல்கிறேன் கேட்டுக்க அப்படிங்கும்போது தான் இந்த பாட்டில் சொன்னார். சரி, இதுவே இப்படி இல்லாமல் சிவாய நம அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்த பாட்டு 33வது பாட்டு.